என்ன கொஞ்ச நேரம் இருக்கும்.
சென்று வரலாம். பதினாறு கிடக்க ஆய சுந்தர வெங்கடத்தில் கர்ப்பமாக கவனித்து ஒருவர் 10 மாதம் ஒரே இடத்துக்குள்ளே சமைத்து அதே இடத்தில் அழகாக ஒரு அனுபவத்தை கிடைக்கின்றார். எடுத்த பத்தெடுத்து ஒப்பனைக்கு ஒப்படைத்து பாலோட்டி ஆட்டி தொட்டிலே கிடந்து தாராட்டுகின்றார். எப்படி தாராட்டுகின்றார்? சின்ன சிறுத்தி மலை
நீ செய்திருந்தா போவ நான்
பார்த்த பரதர்கள் ஆட்சியை பன்னிரண்டு ஒரு காலம் மாறி சொல்லி முடியவில்லை. மழை பெய்ய அடுத்த நாள் பஞ்சமான கிடைக்கின்றது. பஞ்சமான மஞ்சவது வலது நீக்கும் மஞ்சவது ஆனியது உருண்ட முதல் ஆயது இது ஒன்று பஞ்சம் ஆளாக்கு உருண்ட பஞ்சம் ஆணையது கொஞ்சம் பஞ்சம் மஞ்சு கொடுத்த காலத்தில் பார்த்த பரதர்கள் அவனை 5 தேசத்து ராஜாக்களுக்கு வரிக்கு மேலே வரிகளை ஏற்படுத்தினார். எப்படி கொண்டார்? மாட்டே வேரி மாட்டே வேரி அதற்கு ஆட்சியோட அமைச்சர் நாட்டிலே சில வரிகளை ஏற்படுத்தினார். ஆடு வளர்த்தால் அதற்கு ஏற்படுகின்றார். வேறு 8 வரி ஆலயங்கள் கதவுடைத்தார். கஞ்சாவின் முடித்துவிட்டு பாதாள லோகத்தில் வசித்து வரும் கன்னிப்பெண்களை சிறைத்து விட்டார். பார்த்தார் அவனை 5 தேசத்து ராஜாக்கள் மதுரைக்கு கோட்டை போர்சலுக்காக ஒற்றிவிட்டார்கள். இதை கேட்டவர்களுக்கும் கண்களையும் அரண்மனை வாசல் அடித்து கொட்டிக் கொண்டு அவன் எப்படி பிறகுகிறார்கள்? அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆடை பரியாரமில்லை. அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆடை பரியாரமில்லை. உற்றாரில்லை, பெற்றாரில்லை. முறையோர் யாரும் இல்லை, யாரும் இல்லை. முறையோர் யாரும் இல்லை.
புறப்படுவாங்க. அப்பொழுது கைலாசம் மலை எடுக்கிறதால் என்ன நடக்கிறது? பகவான் மாதிரி இருக்கிறார்கள். சுவாமி, என்னம்மா? நம்ம 2 பேருக்கு நேரமே போகவில்லை. கண்டிப்பாக. ஆகையினால் நாம 2 பேரும் ஒரு விளையாட்டு விளையாடலாமா? என்ன விளையாட்டு விளையாடலாம்னு சொல்றேன்? கபடி விளையாடணுமா? கபடி விளையாட ஒரு சைடு ஆள் வந்துட்டு எங்க சைடு ஆள் வந்து பம்மரா இருக்கு. எல்லாம் பம்பரா இருக்கும். அங்கே போட்டுக்கிட்டு கிடக்குமா இருக்கும். வரம்மா. வருவோம். மணி அடிச்சு தீர ஏறி வராது. ஆனா யார் சைடு தயாரா இருக்காங்க. எப்போ உடனடியா வரும். ஆமா. பாத்தீங்களா? இதான் பெண்கள். கூட்டம் சேர்ந்துட்டாங்கன்னா ஆம்பிளே காணாது. ஆமா. பாத்தீங்களா? ஆனா ஒண்ணு. என்ன? ஆணுக்கும் பெண்ணுக்கும் கபடி வச்சாங்கன்னு வச்சுக்க. அதாவது ஆம்பளை ஜெயிப்பாங்க, இல்ல பெண்கள் ஜெயிக்குமா? நீங்க வாய் பார்த்துட்டு அப்படியே இருந்துருவாம்மா. கபடி கிட்ட வரும்போது தொடாமலே ஆடி அதான் ஆடலை. அதான் வடிவேல் படத்துல வந்து அப்படியே அதாவது போய் பொங்கலோட தோக்கலாமா? தோக்கப்படாது. அப்போ உங்களுக்கு கிடைக்கப்படாது. இந்த விளையாட்டு வேண்டாம். சொக்கட்ட ஆடுவோமா? அதுதான் சரியான விளையாட்டு. சொக்கட்ட ஆடுன்னு சொன்னா எங்க வீட்டுல ஆடக்கூடாது. சொக்கட்டான் பருவத்திலே தான் விளையாடணும். அப்படி என்று பகவான் பாதையில் சொக்கட்ட ஆடுவதற்காக இங்கே வருகிறார்கள். இல்லையம்மா. அட்டகிரி பர்வதமா, அட்டகிரி பர்வதமா, அட்டகிரி பர்வதமா, அட்டகிரி பர்வதமா, அட்டகிரி பர்வதமா.
தாங்களே கவனமாக இருந்தீர்கள். கள்ளிப்படத்தில் எனக்காண்டி ஒரு காட்டவர் தவம் செய்து கொண்டு வருவாமா. அப்படியா? தந்தைக்கு காட்சி கொடுத்து கொண்டு இடத்தில் நான் குதிரை செலுத்தபடி யார் செலுத்தி அடிச்சுட்டா என்ன அப்புறம் இந்த பக்தரை அழைக்க வேண்டாம். கண்டிப்பாக அழைக்க வேண்டும். அப்படியானால் யாரை அழைப்பது? நான் சென்று அழைத்துட்டு வருவேன். நான் உங்களோடு இருக்கிற பக்தரை நான் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக. ஆனால் ஒன்று, இரவன்று கைலாசத்தில் உள்ளே சிவன் இருக்க வேண்டும், இல்லை என்றால் சத்யா இருக்க வேண்டும். இரண்டு என்றால் இருள்மயமாகிவிடும் பார்வதி. உங்களை மாதிரி ஆயிரும். இருட்டாயிரும். அப்பா நம்ம ரெண்டு பேருமே சொல்ல வேண்டாம். அதுவும் பாருங்க நந்தி போல் வந்து கொண்டிருக்கின்றார். நந்தி விட்டு மலருக்கு நீங்க வருடித்து வர கொடுக்கலாமே. இதான் நல்ல யோசனை. ஆகவே நந்தி கனகத்தை வல்லரசிகள் தருவதி தாம்பரத்தை Bye.
Thank you.
அடிக்கவே கூடாது. தாயை எவ்வளவு தூரம் கொண்டோம் காத்து வாரானோ எல்லாம் கொண்டாட்டி பிள்ளைல பாதுகாப்பான். தாயை என்னைக்குமே அடிக்க கூடாது. யாரும் நீ கொடுத்தா வந்தாரு ஒரு வாரம் ஆச்சா கொண்டு வச்சு பண்ணி தாய்க்கே வச்சுட்டேப்பா. ஆனால் சாமி இந்த ஆண்கள் மட்டும்தான் நடந்தியா இல்லை பெண்கள் பெண்களுக்கு இருக்கம்மா. சரி பகுதி கேட்கறீங்க இல்லையா? நான் கோயில வந்தாலே தேர் பாதி கேட்கிறாங்க, சொத்துலையும் பாதி. ஆமா எங்க போனாலும் விட மாட்டாங்க. அப்போ தனதையும் பாதி விடணும்ல. கண்டிப்பாக அதை ஒரு பட்டையை கொண்டு வந்து மட்டை அடித்து கருப்பள்ளி செப்பள்ளி குத்தி காரை கழுதைகள் ஏற்றி ஊரெல்லாம் சுற்றி வரமாக வருகிறார்கள். அவள் என்ன தவறு பண்ணவள்? கருவுற்ற பெண்களுக்கு கருமருந்தை கொடுத்து கருணை கழித்த சண்டாள பாதை. அப்ப அவளுக்கு இந்த இதெல்லாம் காணாது இல்லையாம்மா? நிச்சயமாகவே. அதாவது பூலகத்துல யார் யார் எந்த தப்புனாலும் பண்ணிடலாம், பண்ண மறைச்சிடலாம், தலைவரை மறைச்சிடலாம், தலைவரெல்லாம் போய் சொல்லி அப்படி அடிச்சு கொண்டு போயிடலாம். நான் மேல வந்து கணக்கு போட்டு பயக்கா தூங்க அங்கே எவனாச்சும் கணக்கு போட்டே இருப்பாங்க. அப்ப என்ன பார்த்து எப்படி சாஞ்சிக்கிட்டே இப்படி செய்ய பத்தியா? அது இல்லை, நீங்க தூங்குறது பெருசு இல்லை, அது கணக்கு எழுதிக்கிட்டே இருப்பாரு, கணக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கணக்கு தூங்காங்க யாரும் விடிய விடிய முடிக்கிறதுல சாமியும் உடம்பு கொடுக்கும். சாமியை உடைய கொடுத்து நம்ம உடம்புனா மேல போய் தடவை கொடுக்கறதுல தடவை வாங்க. கிருஷ்ணனையே வந்து அந்த செயல்தான் இருந்திருக்கிறார். ஒரு தெய்வமே அப்படி இருக்கும்போது மனிதர்கள்லாம் சொல்லியா செய்யணும். தெய்வமே நம்ம மனுஷ பிறவி தெய்வத்துக்காண்டி விழிச்சிருக்கோம். அவர் அறிந்து மரியாதை இருக்காங்க. இல்லையா அப்படி கண்ணை மூலமா இருப்பாங்க, கதையை கிளியரா கேட்டுதான் இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அப்ப கண்ணை கொண்டு மாதிரி எனக்கு உறக்கம் வந்துடும். எல்லாரும் வந்து சுறுசுறுப்பா இருந்தாலும் நம்மளுக்கு தூக்கம் வராது. எப்படி நான் நீ கொடுக்குறோமா? என்னன்னு எப்படி நான் அப்படி கொடுக்குறோம்? போட்டாலும் பிரச்சனை இல்லை. அவங்க இருந்தா நம்மளும் இருப்போம். சரி பார்த்தா தனி பகவான் இந்த அலட்சணமாக அதாவது கழுதைகளை பார்த்துவிட்டு சரிதான். கைலாச மலைகளை கண்ணை கண்டார்கள். எப்படியே கண்டார்கள் நல்ல சிவன் கைலாசம் எல்லாம் நல்ல சிவகைலாசம் எல்லாம் ஆனத்தில் அழகை போலத்தாரே. பார்த்த மக்களோடு உலகத்தில் உலகத்தில் ஒருவரே ஒரே உள்ளோரே ஒரே அதற்கு மதியமாக கைலாசத்தில் வந்ததும் கேட்கின்றார்கள் சுவாமி. இது எதில் வரும்? இதான் கைலாசமலை. அப்படி எதில் இங்கே இருக்கணும் யார் யாரெல்லாம்? தெய்வாதி இவர்களெல்லாம் இருக்கிறாங்க. சுவாமி நான் காணதில்லை சிவபெருமா. அவர் இங்கே இருக்கின்றார். ஒரு சுடர் மொழியில் அந்த சுடர் விட்டு எரியும் பத்தியா? அதே இருக்கின்றார். சரி. பல விதமான வேடங்கள் கேட்கிறது. இது என்ன வேடம்? அடிப்பார்களே, தட்டுவார்களே, தொட்டுவார்களே. 18 விதமான வேடங்கள் வழங்கி கொண்டிருக்க ஆகாசமய வளர்கள் ஆதியிலே கீழ பகவானிடத்தில் வந்தது. ஆமா. பகவானுடைய புட்பங்களை தொட்டு வணங்கி இருக்கின்றார். சரிதான். இருக்கின்றார் ஆதியிலே கீழ பகவான். இருக்கின்றாரா? 12 வருட காலமாக கௌரவ தாயி காட்ட வேணும். அதாவது நான் சீரும் சிறப்பாக ஆண்டு வந்துட்டு இருந்தேன். சரி ஆட்ட வருகின்ற போது
கண்ணன் எங்கே விழுந்து எங்கே வளர்ந்து விட சொன்னார். எங்கேம்மா? தேவிக்கும் வந்தியவனுக்கு 8வது குழந்தை பிறந்தது. ஆயிரமாடியிடத்தில் நந்தகோனுக்கு யசோதேவிக்கு வளர்ப்பதாக வளர்ந்து வருகிறார். அப்படி வளர்ந்து வருகிற போது அங்குள்ள குழந்தைகளை சேர்த்துக் கொண்டு ஆயிரமாடியிடத்தில் பால் மோர் தயிர் வெண்ணிலை திருடிக் கொண்டு வருகிறார். பார்த்தார் 1000 மணி பெண்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தார்கள். சிவகாமி, உன் வீட்டுல ஏதாவது கனவு இருக்காடி? என்னடி? தினம் போயிருக்கு. ஒரு சொம்பு பால். ஒரு சொம்பு தான் இருந்தா இல்ல 2 சொம்பு இருந்துச்சா? அடி, நீ யாருக்கு வச்சிருந்த? அப்படியா? எங்க? ஏன்
என்னம்மா? மகனுடைய கொடுமை மறுக்க முடியவில்லை. இது மகனை என்னுடைய அண்ணனுக்கு வந்தா, ஊரை கடவுசு நினைச்சுவாங்க. முகத்தை வச்சு லாபம் லாபம் அது லாபம். போல உன் பையனை மூஞ்சி பிடிச்சு தலை வச்சு உரசு மாதிரி அதை கைவிடுவாங்க. பார்த்தால் ஈஸ்வரனுடைய கண்ணா, ஆயுள்வாடி பிள்ளாம மீது மனமே கொண்டு விட்டான். ஆகையினால் நம்முடைய கட்டி காயை வெட்டிக் கொண்டு காலையில் 6 மணிக்கு சென்றால் மாலை 6 மணிக்கு தான் மரமளிக்க வேண்டும். சரி. பார்த்தால் கண்ணன் அங்குள்ள நிலம் சேர்த்து கொண்டு எங்கே வருகிறார்கள்? முகமது கேளை மாலை கட்டி திருப்பி வைக்கோ. பெருமாள் அங்குள்ள நிலம் சாய்த்து கொண்டு எல்லா வனத்தில் சென்று பொல்லாத வாசலுக்கு யாருடைய காதல் கேட்கிறதென்றால் அதற்கு வயது 5 புஷ்பத்தில் எங்கேவாறு வீட்டிருக்கிறது அது கிடைக்கின்ற பகவா அதே கேட்கிறது சீமன தொழில்கிற சோரமா அவரோடு சென்று கண்ணனை பார்த்து ஒத்தனை விழுந்தார் இதுதான் அபயம் மைசுராபயம். அபையின் அடியிட்ட மரபோல் விழுந்தார் சரிதான். கடன் புரட்டி பார்க்கின்ற போது இதிலே மச்சரைகள் தெரிகிறது இதிலே மச்சரை தெரிவிடும் நம்முடைய அத்தாமன் என்று ஆரை அனுடைத்து ஆவின் பாலை கலந்து கொடுத்தார். சரிதான். பால்குடிக்கு பரமசிவம் பறக்க விளைகிறார். என்ன? ஏன்டா இப்படி விளைக்கிறீங்க? எங்க ஊர்ல தெரிஞ்சுக்கிட்டே வராங்கய்யா. கல்லப்புடி சிறுப்புடி காலகத்திலே காட்டிற்கு நெறியில் லவம் இருந்தார். தந்தை விட்டு அழைத்து வந்து உனக்கு என்னப்பா வர வேண்டும் என்று கேட்டேன். கூட்டுகளுக்கு தந்திரிக்கு உடைய நடத்தி கேட்டார். சரிதான். நான் கொடுத்து விட்டு வந்தார். ஆகியோடு நல்லதான் சென்றார்.